ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கீ ட்ராமா மிஸ்ஸிங் த அதர் சைட். இந்த ட்ராமா 2020 ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களே எத்தனை பேர் இந்த ட்ராமாவை பார்த்துருப்பீங்க தெரியல. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், ஆனா போக போக இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அதனால அட்லீஸ்ட் 2 எபிசோட் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க இந்த ட்ராமாவை பார்க்கலாமா வேணாமான்னு. எபிசோட் ஸ்டார்ட்ல சோகின்னு ஒரு பொண்ணு காணாம போயிட்டா. அவளோட போஸ்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 7000 பேர் மிஸ் ஆயிருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒரு மர்ம நபர் ஃபாலோ பண்ண அப்படியே இந்த சீன் கட் ஆகும். இப்ப அவன் குப்பைங்களுக்கு நடுவுல அந்த பொண்ணோட டெட் பாடியை பிடிச்சிட்டு நிப்பான். இந்த சீனும் கட்டாக ஒரு பொண்ணோட டெட் பாடி ஃப்ரீசர்ல இருக்கும். அந்த டெட் பாடியோட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு நபர் ஒரு பேப்பரை எரிச்சிட்டு இருப்பான். ஏதாவது சடங்கு பண்றான்னு தெரியல. இப்படி இந்த எபிசோடோட டைட்டில போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இவருதான் நம்ம ஹீரோ கிமுக். ஹீரோ தன்னோட கிளைண்ட் கிட்ட தன்னோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி பேசிட்டு இருப்பாரு. நீங்க மட்டும் இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சார், ஒரு வருஷத்துல அது கூட்டி போட்டு வட்டி போட்டு நீங்க ஒரு வருஷத்துல பணக்காரனா என்னன்னு சொல்ல அந்த கிளைண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவான். 1 மில்லியன் கொடுப்பான். ஹீரோவும் தன்னோட கார்டு கொடுத்துட்டு போக அந்த கிளைண்டோட பாடி கட்சி தடுப்பாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமான்னு நினைக்க அந்த கிளைண்ட் கார்டை யூஸ் பண்ணி கிராஸ் செக் பண்ணுவான். அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்க அந்த நேம்ல ஒரு ஆள் இருக்காங்க, ஆனா இப்ப கம்பெனில இல்லையா. இந்த கிளைண்ட்டும் ஹீரோ தான் இங்க இருக்கானே அதனாலதான் அங்க இல்லைன்னு சொல்லி ஹீரோவை நம்புவானுங்க. ஹீரோ எஸ்கேப் செம்ம சந்தோஷமா வெளியே வருவாரு. இந்த கிளைண்ட் நல்லவெல்லாம் இல்ல, சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்கள ஏமாத்தி ஆட்டி போட்டுருவேன். அப்படியே அவன் ஆட்டி போட்ட ஒரு லேடி தான் ஹீரோ கிட்ட ஹெல்ப்புக்கு வந்திருப்பாங்க. அவங்க சேவிங்ஸ் எல்லாத்தையும் அந்த பிசினஸ்ல போட்டிருப்பாங்க. ஆனா இந்த கிளைண்ட் அது எல்லாத்தையும் ஏமாத்திருப்பான். 1 மில்லியன் ஏமாத்திருப்பான். அதை ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோக்கு இருக்கிறது ஒரு சின்ன டீம். ஒரு பொண்ணு ஒரு பையன், ஹீரோ அவ்வளவுதான். அந்த பொண்ணோட பேரு யூரி, பையனோட பேரு யூல். கொஞ்ச நேரத்துல இந்த கிளைண்ட்டுக்கு உண்மை தெரிஞ்சிரும். வெறி கொண்டு ஹீரோவை தேடிட்டு இருக்க ஹீரோ கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ல இருப்பாரு. அவனுங்க அதை பார்க்க மாட்டானுங்க, ஹீரோவை தேடி ஓடிட்டு இருப்பாங்க. எப்படி ஹீரோ மாட்டினார்னா ஹீரோ ஒரு நேம் யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த பையன் கம்பெனிக்கு திரும்பி வந்துட்டானா. அவன் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு போறதா தான் இருந்திருக்கும். ஆனா அந்த பிசினஸ் ட்ரிப் கேன்சல் ஆனதுனால திருப்பி கம்பெனிக்கு வந்துட்டானா. இப்ப இந்த கிளைண்ட் கிட்ட இருந்து அடிச்ச மணிய ஹீரோ தன்னோட கிளைண்ட்டுக்கு கொடுப்பாரு. அதான் ஏமாந்து போனாங்களே அந்த லேடிக்கு மொத்தமான காசை ரிட்டர்ன் பண்ண மாட்டாரு. கமிஷன் அமௌண்ட் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு லேடியோட டெட் பாடி பார்த்துமே ஃப்ரீசர்ல. அந்த டெட் பாடியை போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் அந்த லேடி காணாம போய் 1 வருஷம் இருக்குமா. கழுத்துல காயங்கள் இருக்கும், யாரோ கழுத்தை நெரிச்ச காயம். அந்த டெட் பாடியை டிடெக்டிவ் ஆன் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த லேடிக்கு 32 வயசு ஆகுது. பப்ளிஷிங் ஹவுஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கடைசியா டீம் டின்னருக்கு போனாங்க. அன்னையில இருந்து காணாம போயிட்டாங்க. டிடெக்டிவ் ஆனோ அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி வருத்தப்பட ஆனா டிடெக்டிவ் ஷென்னு அட்டப்ஸ்க்கு அனுப்ப சொல்றாரு. டிடெக்டிவ் ஆன பொறுத்த வரைக்கும் அந்த டெட் பாடியை பொண்ணா பாக்குறாரு. அவங்களோட ஃபேமிலி வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா டிடெக்டிவ் ஷென் அந்த டெட் பாடியை தான் பாக்குறாரு. கல்பிரேட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுலயே இவங்க 2 பேருக்கும் முட்டிக்கும். ஷென்னு கொஞ்சம் கோவமாவே இருப்பான். அதுக்கான காரணம் அவனோட பினான்சி. அவனுக்கும் அவனோட பினான்ஸுக்கும் சண்டையா. வெட்டிங் ட்ரெஸ் வாங்குற அப்பாயின்மெண்ட் கூட கேன்சல் பண்ணிருப்பா. கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டா. இப்ப ஹீரோவை நடந்து வர அப்ப ஹீரோக்கு ஹெல்ப் யாரோ கத்துற சவுண்ட் கேட்கும். ஒரு பொண்ணு ஒரு கேங் கிட்னாப் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோவும் வீடியோ எடுக்க அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட போய் டேய் நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஒழுங்கா காரை நிறுத்துங்க, அந்த பொண்ணை விடுங்கன்னு சொல்ல அந்த கிட்னாப்பர்ஸும் ஓ வீடியோ எடுத்திருக்கியா. ஹீரோ காரை வச்சு இடிக்க ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ எஸ்கேப் ஆவாரு. ஹீரோவும் ஓட அந்த கிட்னாப்பர்ஸ் தொட்டிட்டே வருவாங்க. எதுக்க பார்த்தா அந்த கிளைண்டோட பாடி கார்ட்ஸ். ஹீரோ எனக்கு தான் வேணும்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த கிட்னாப்பர்ஸ் ரொம்பவே பயங்கரமானவனுங்க. அவனுங்க கத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கிளைண்டோட பாடி கார்ட்ஸ குத்தி கொன்றுவானுங்க. ஹீரோ அந்த கேப்ல எஸ்கேப் ஆக எங்க ஷென்னு கார் ஓட்டிட்டு இருப்பான். தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிச்சு ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிக்க சொல்ல ஷென்னோட ஃப்ரெண்டு கேட்பான், என்னடா உன் லவரோட சண்டையா? எங்க பாருடா, என் ஒய்ஃப் கிட்ட நான் அடிமையா மாறிட்டேன். அன்னையில இருந்து நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். அந்த மாதிரி நீயும் மாறுடா. ஆனா ஷினு அட போடன்னு காலை கட் பண்ண ஹீரோ இங்க ஓடிட்டு இருப்பாரு. அந்த கிட்னாப்பர்ஸ் விட்ராயிட்டே இல்ல, அவனுங்க துரத்திட்டே இருப்பானுங்க. ஹீரோ கேப்ல பொது சேவையெல்லாம் பண்ணிட்டு போவாரு. ஹீரோ வேகமா ஓடிட்டு இருக்க கரெக்டா சின்னோட கார் வந்து இடிச்சிரும். ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஹீரோவோட உயிரே போயிடும். ஷாக் கொடுத்துதான் ஹீரோக்கு திருப்பி உயிர் கொடுப்பாங்க. ஹீரோ நார்மல் ஆனவனே ஹீரோக்கும் ஷினுக்கும் சண்டை நடக்கும். நீ தாண்டா கார் முன்னாடி வந்த, நீ தாண்டா போன் பேசினே காரை ஏத்தனு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. ஷின்னு சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு வெளியே போயிடுவான். இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல டிடெக்டிவ் புலம்பிட்டே இருப்பாரு. ஏகப்பட்ட பேர் மிஸ் ஆயிட்டாங்க. ஆனா அவருக்கு கிடைக்கிறதுலாம் டெட் பாடிஸ் மட்டும்தான். சின்ன பையன் அவெல்லாம் திட்டுறான்னு டிடெக்டிவ் ஆன புலம்பிட்டு இருக்க அப்ப ஒரு அம்மா கத்திட்டே வருவாங்க. அவங்களோட பையனை காணுமா. அந்த பையன் இங்க ஒரு ஆளோட இருப்பான். அது தெரியாம போலீஸும் இந்த பையனை தேடிட்டு இருக்க ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல ஷின் தானே ப்ரே பண்றான். ஃபுல் பாடி செக்அப் எடுத்து வச்சிருப்பாரு. ஒண்ணு கூட விடல. ஷின்னு அந்த கிளைண்ட்டுக்காக யூஸ் பண்ணாரே அந்த கார்டை வச்சு அந்த கார்டுல இருக்க நேம்ல ரிஜிஸ்டர் பண்ணிருப்பான். ஹீரோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் என் பேரு அது இல்ல, என் பேரு கிம் மூக் அப்படின்னா பிரைட்டா இருக்கும்னு அர்த்தம். இந்த மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க ஷின்னுக்கு ஒரு கால் வரும். அவனும் பே பண்ணிட்டு போயிடுவான். ஃப்ரீசர்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி கண்டுபிடிச்சாங்களே அந்த இடத்துக்கு தான் போயிருப்பான். என்ன நடந்திருக்குன்னு
ஷின்னும் இமேஜின் பண்ணி பார்க்க அந்த கிளர் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ உடைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாடியை உள்ள வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்கணும். அப்ப அவனுக்கு கீழே ஒரு ஸ்லிப் கிடைக்கும். கார்கோ மேனேஜர் ஜின்னு. டெட் பாடி பக்கத்துல இந்த ஸ்லிப் என்ன பண்ணிட்டு இருக்கு? அது ஷின்னுக்கு சந்தேகத்தை கொடுக்குது. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி புலம்பிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு கிட்னாப்பர் துரத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுங்க கரெக்டா முன்னாடி வந்து நிப்பானுங்க. இவனுங்க ஹீரோ விட மாட்டானுங்க போல, தூக்கிட்டானுங்க. பேசிட்டு இருந்த ஹீரோ கட் பண்ண உடனே ஹீரோக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரியுது. ஹீரோமா இங்க கண்மொழிக்கும் போது அந்த கிட்னாப்பர்ஸ் ஏதோ குழி தோண்டிட்டு இருப்பானுங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமா, எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு ஹீரோவை ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவனுங்களும் ஹீரோ என்ன பண்றான்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பாத்துட்டீங்களேன்னு ஓட அவனுங்களும் தொட்டிட்டே வருவாருங்க. ஹீரோ வேகமா ஓடுறேன்னு கால் தடுக்கி மலையில இருந்து கீழே விழுந்துருவாரு. இருந்தாலும் அந்த கிட்னாப்பர்ஸ் விட மாட்டாங்க. ஹீரோவோட டெட் பாடியை பாக்கணும்னு அப்புறம் பாத்துக்கலாம்னு வீட்டுக்கு போயிடுவானுங்க. ஹீரோ இங்க ஒரு மரத்துல தொங்கிட்டு இருப்பாரு. அந்த பக்கமா வந்த அந்த மர்ம நபரும் ஹீரோவை இழுத்துட்டு போக இப்போ ஒரு வீடை காட்டுறாங்க. அங்க இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் தானா லைட் ஆக ஒரு பொண்ணு அங்க வரா. அந்த இடத்த பார்த்தோன்னே பயப்படுறா. காலையில ஹீரோ கத்திட்டே எந்திரிப்பாரு. நேத்து ஹீரோவை கூட்டிட்டு போனேனே அந்த நபர் உள்ள வருவான். அவனோட பேரு ஜாங்கு. ஹீரோவா அவனை பார்த்தோன்னே யாரா நீ, என்ன கிட்னாப் பண்ணிட்டியா? அதுக்கு ஜாங்கோ முதல்ல ட்ரெஸ்ஸ போடுன்னு ட்ரெஸ்ஸ தூக்கி போட்டுட்டு போக ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோவோட பிரேஸ்லெட் மட்டும் கிடைக்கும். அது யூரி தன்னோட டீமுக்காகவே ஆர்டர் பண்ண ஒரு ஸ்பெஷலான பிரேஸ்லெட். அது தெருவுல கிடைக்குதுன்னா இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோ எங்க செமையா மாட்டிக்கிட்டான்னு. ஹீரோவோட போன் அந்த கிட்னாப்பர்ஸ் ஆட்டைப்பட்டிருப்பானுங்க. வேலட்டையும் காணும். ஹீரோ இருக்கிற அந்த இடத்துல சிக்னலே வராதான். என்ன ஒரு மோசமான இடம்னு புலம்பிட்டே ஹீரோவும் வேலட் தேடிட்டு வர வேலட்டை கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா அப்ப ஏதோ சத்தம் கேட்டு ஹீரோவும் போய் மறைச்சுக்க ஹீரோவை தேடிதான் அந்த கிட்னாப்பர்ஸ் வந்திருப்பானுங்க. இன்னும் ஹீரோவோட டெட் பாடி அவனுங்களுக்கு கிடைக்கலையா. அவனுங்க அங்க தேடிட்டு இருப்பானுங்க. அப்ப ஒரு குண்டு பையன் ஹீரோவை பாப்பான். ஹீரோ கிட்ட அண்ணான்னு வர ஹீரோமோ டேய் என்னடா பண்ற, இங்க இருந்து போடா ஷூ ஷூன்னு சொல்லிட்டு இருக்க. நல்ல வேலையா அந்த கிட்னாப்பர்ஸ் கவனிக்க மாட்டானுங்க. அவனுங்க கிளம்பி போயிடுவானுங்க. ஹீரோவும் நான் உன் அண்ணன் இல்ல, என் பின்னாடி வராதானே அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு போக அந்த பையனுக்கு கொஞ்சம் மனநல பாதிப்படைஞ்சவன். ஹீரோவும் போக அங்க டோன்ட் என்டர்னு சைன் போர்டு இருக்கும். ஹீரோ அதை பார்க்காம உள்ள போவாரு. அங்க ஒரு கிராமம் இருக்கும், கேஃபேல இருக்கும். ஹீரோ உள்ள போக அங்க இருக்கிறவங்கள ஹீரோவை ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க. இந்த கேஃபே ஓனர் ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருப்பான். அந்த லேடியோட பேரு ஜுன்னு, கேஃபே ஓனரோட பேரு தாமஸ். அவங்க ரெண்டு பேரும் குட்டி பையனை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவன் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றானா, அழுதுட்டே இருப்பான். ஹீரோவா அங்க வர அந்த குட்டி பையனை ஜுன்னு மேல கூட்டிட்டு போயிடுவா. ஹீரோ அந்த ஓனர் கிட்ட போய் நான் கால் பண்ணும் லேண்ட்லைன் இருக்கான்னு கேட்க லேண்ட்லைன் இருக்கும், ஆனா அது ஒர்க் ஆகாது. அங்க இருக்கிறவங்க யார்கிட்டயும் செல்போன் இல்லையா, அங்க ரயில்வே ஸ்டேஷனும் இல்ல, ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் வருமா. என்ன பிளேஸ்டா இது, சரி கோல்ட் காஃபி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஹீரோ போக மெஷினும் இல்லையா. அப்பதான் ஹீரோ அங்க ஒரு பொண்ணு செல்போன் எடுத்துட்டு போறத பாப்பாரு. அந்த பொண்ணு பிடிக்கிறதுக்காக கூட ஜாங் வருவான். ஒரு பொண்ணு கிட்ட செல்போன் இருந்ததுன்னு ஹீரோ சொல்ல ஜாங் அந்த பொண்ணை பாப்பான். ஆனா ஹீரோ கிட்ட உனக்குதான் வேலட் கிடைச்சிச்சுல, இங்க இருந்து போ. ஹீரோவும் பின்ன இந்த ஊர்ல இறங்க முடியும், நான் போறேன்னு கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு போக பஸ் மிஸ் பண்ணிடுவாரு. பஸ் ஷெட்யூல பார்த்தா ஒரே ஒரு பஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். அங்க இருக்கிற மிஸ்ஸிங் போஸ்டரும் ஹீரோ பாப்பாரு. வேற வழியே இல்லாம ஹீரோவோ கேஃபேக்கு போக அப்ப ஒருத்தன் கயிறை எடுத்துட்டு ஹீரோவை கிராஸ் பண்ணி போவான். ஹீரோவோ அவனை குறுக்குறுன்னு பாத்துட்டு இருப்பாரு. பஸ் ஹீரோ விட்டுட்டாரு. அங்க இருக்கிறவங்க யாரும் காரை யூஸ் பண்ண மாட்டாங்களா. நைட் அங்க ஸ்டே பண்றதுக்கு இடம் இருக்கான்னு கேட்க தாமஸ் ரூமை காட்டுவான். அந்த ரூம் ஏதோ பழைய காலத்து ஸ்டைல்ல இருக்கும். ஹீரோவோ அங்க தூங்க போக ஹீரோவால தூங்க முடியாது. ஒரு சின்ன பையன் அலற சத்தம் கேட்கும். ஹீரோவோ அங்க போய் பார்க்க அவன் 2 நாளா அந்த ஹோட்டல்ல தான் இருக்கானா. அம்மா வேணும்னு அழுத்திட்டு இருப்பான். ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணுவாரு அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு. அப்ப ஹீரோவும் அவன் கைய பார்க்க அவன் கையில சின்ன தழும்பு இருக்கும். அப்பதான் ஹீரோக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆகும். பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த போஸ்டரு காணாம போனது இந்த குட்டி பையன் தான். ஹீரோ இந்த குட்டி பையன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த கேஃபே ஓனர் தாமஸ் வந்துருவான். ஹீரோவை தூங்க சொல்லிட்டு நான் இந்த குட்டி பையனை தூங்க வைக்கிறேன்னு தூக்கிட்டு போயிடுவான். ஹீரோவும் ஒரு கிட்னாப்பர் கும்பல்ல இருந்து இன்னொரு கேங்க்ல வந்து மாட்டிக்கிட்டு போலன்னு யோசிக்க வெளியே பார்த்தா தாமஸ் ஜாங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவை பத்தி தான். ஜாங்கு ஹீரோவை காப்பாத்திருக்க கூடாதுன்னு பேசிட்டு இருப்பான். ஏன்னா தேவையில்லாம இங்க ஹீரோ வந்து ரொம்ப தொந்தரவு பண்றாரா. அவங்க 2 பேரும் பார்க்கும்போது ஹீரோ ஒளிஞ்சுப்பாரு. இந்த தாமஸும் ஜாங்க பேசினதை ஒட்டி கேட்டுட்டு இருந்த லின்னு என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்பான். இவங்க பேசுறதுலாம் அங்க சுத்திட்டு இருந்தாலே அந்த பொண்ணு பாத்துட்டு இருப்பா. ஆனா ஜாங்கு லின்னு மேல செம்ம கோவத்துல இருப்பாரு. அதுக்கான காரணம் தப்பே பண்ணாத இவனோட ஒய்ஃப தப்பு பண்ணதான் இவன் சொன்னதுனால லின்னோட ஒய்ஃப மாட்டி விட்டுருப்பாரு. ஆனா லின்னோட ஒய்ஃபு லின்னு காணுன்றதுனால சரியா சாப்பிடலையா தூங்கலையா போலீஸ் ஸ்டேஷனே கதின்னு இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட பொண்ண உன்னாலதான் மாட்டி விட்டேன்னு ஜாங்குக்கு லின் மேல கோவம். அடுத்த நாள் ஹீரோ அந்த குட்டி பையன் மத்த பசங்களோட விளையாடுறத பாத்துட்டு இருப்பாரு. அங்க ஜுன்னு இருப்பா. அவ ரொம்ப பாசமா தான் பாத்துப்பா. அப்ப ஹீரோ பக்கத்துல ஒரு பாட்டி வந்து சத்தம் போடாத, அவ மட்டும் உன்னை பார்த்தா உன்னை கொன்றுவா, ஏற்கனவே நேத்து ஒருத்தன் செத்து போயிட்டான் இப்படி சொல்லி அந்த பாட்டியை ஹீரோவை கூட்டிட்டு போக ஹீரோ கிட்ட அந்த பாட்டி நீ ரொம்ப வளர்ந்துட்ட, உங்க அம்மா உன்னை பத்தி சொல்லிருக்காங்க. ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ஹீரோவோட அம்மா ஹீரோ 7 வயசு இருக்கும் போதே வீட்டை விட்டு போயிட்டாங்களாம். திரும்பி வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா வரவே இல்லையா. ஆமா யாரோ செத்துட்டாங்கன்னு சொன்னீங்களே என்னன்னு கேட்க
அதுக்குள்ள ஜுன்னு உள்ள வந்துருவா. இங்க என்ன பண்றேன்னு ஹீரோவை பார்த்து கேட்க பாட்டி சமாளிப்பாங்க. அப்ப ஹீரோவும் பார்க்க பாட்டியோட ட்ரெஸ்ல ஏதோ எழுதிருக்கும். ஹீரோ நான் போறேன்னு அங்க இருந்து போயிடுவாரு. வெளியே விளையாடிட்டு இருந்த அந்த குட்டி பையன் கிட்ட போய் அவங்க அம்மாவை பார்க்கணும்ல, வா கூட்டிட்டு போறேன்னு கூட்டு போக இந்த விஷயத்த அந்த குண்டு பையன் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். ஹீரோவை திட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோவை கண்டுபிடிச்சிருவாங்க. சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்க அதுல அந்த குட்டி பையன் இல்ல, ஹீரோ கேரட் தான் வச்சிருப்பாரு. எங்கடா அந்த குட்டி பையன் பார்த்தா அவன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். ஹீரோ அந்த குட்டி பையனை பேக்ல தூக்கி போட்டுட்டு போக ஹீரோவும் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து பேக்கை திறந்து பார்த்தா பேக்ல ஒண்ணும் இல்ல, எம்டியா இருக்கும். ஹீரோவும் பத்தினி அடிச்சு போய் அங்க இருக்க பஸ்ல ஏறி டிரைவர் கிட்ட இருந்து போன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் இந்த பையனை தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த வில்லேஜுக்கு வந்துருவாரு. இந்த குண்டு பையன் தான் இந்த குட்டி பையனை திருப்பி கூட்டிட்டு வந்தானா. ஹீரோ குண்டு பையன் கிட்ட என் பின்னாடி வர்றதுன்னு சொல்லி அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போக ஜுன்னு துரத்திட்டு வருவா. அப்ப பாட்டி அங்க இருந்து கை கட்டுவாங்க. சடனா அந்த பாட்டி மறைஞ்சு போயிடுவாங்க. ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இப்ப அந்த வீடு எம்டியா இருக்கும். இங்க ஜாங்கு நியூஸ பாத்துட்டு இருப்பான். இந்த பாட்டியோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்களா. ஹீரோவும் ஒண்ணு புரியாம அந்த குட்டி பையனை தூக்கிட்டு வர அப்ப ஜாங் எங்கேயோ போறதை ஹீரோ பாப்பான். ஜாங் லின்னு கிட்ட போய் பேசிட்டு இருப்பான். லின்னு, நான் தான் சொல்றேன்ல, அவ தான் என்ன கொன்னா. இதை ஹீரோவும் கிட்டுவாரு. ஹீரோ அந்த குட்டி பையனை வாசல்லே விட்டு வந்திருப்பாரு. ஹீரோ லின்னு கிட்ட நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஆமா என் வைஃப் தான் என்ன கொன்னா. ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. அந்த பாட்டிக்கு என்னாச்சு, அவங்க என்ன கூப்பிட்டாங்க. உள்ள இந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அது எம்டியா இருந்துச்சு. அவங்க எங்க போனாங்கன்னு கேட்க அதுக்கு லின்னு அவங்க ஒரு நல்ல பிளேஸ்க்கு தான் போயிருப்பாங்க. ஆமா நீனும் சாகலையா. ஹீரோ கடுப்பாயிடுவாரு. எப்ப பார்த்தாலும் என்ன ஏன்டா இப்படி கேக்குற, ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் செத்து போடுவாங்க. அவன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடமே மறைஞ்சு போகும். அவனை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போவான். இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் பயந்து ஓட வெளியே அந்த குட்டி பையன் நிப்பான். ஹீரோ அந்த குட்டி பையனை பார்த்து நீயும் செத்து போயிட்டேன்னு கேட்க அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.